தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்முடைய நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸ் சார்ந்த சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம், அண்ணாமலை அவர்கள் சமீபத்துல சாட்டையை சுழட்டி ஒரு போராட்டம்லாம் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதை திமுகவினர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் எந்த விஷயத்தை எடுத்து அரசியல் பண்ணணும்னு தெரியாம இதை வச்சுலாம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசுறதை பார்க்க முடியுது. நீங்க எப்படி பார்க்க? இல்லை, பஞ்சில் ஒரு சாட்டை இருக்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். பஞ்சில் சாட்டையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்கு தேங்காய் நாரில் செஞ்ச கடினமான சாட்டை வழங்கப்பட்ட போதிலும் அதெல்லாம் மேல் நோவும் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொகுசாக ஒரு பருத்தினால் செய்யப்பட்ட ஒரு நூலால் செய்யப்பட்ட ஒரு மென்மையான இதை எடுத்துக்கிட்டு அதை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அது வழக்கம் போல் இவங்க ஒரு ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. வழக்கம் போல் அது ஒரு சீன், அவ்வளோதான். ஏதோ டிசைனாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சியின் அவலங்களுக்காக அவங்க சாட்டையால் அடிச்சுக்கிட்டாங்களாமா. திமுக ஆட்சியோட அவலத்துக்காக 6 அடி இவர் சாட்டை அடியில் அடிச்சுப்பாரு அப்படின்னா, மோடியுடைய கொடூரமான ஆட்சிக்காக நம்ம எல்லாரும் 6 லட்சம் சாட்டையில் அடித்தா கூட பத்தாது. உண்மையா இல்லையா? ஸோ இவங்க ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வினேஷ் போகத் அவர்களுக்கு மல்யுத்த வீராங்கனைக்கு என்ன நடந்துச்சு? ஒரு அவ்வளோ பெரிய ஃபேமஸான வேர்ல்ட் சாம்பியனுக்கு அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பிரிஜ்பூஷன் அவர் இந்த மாதிரி நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளோ வாட்டி போராட்டம் பண்ணாங்க. எத்தனை வருஷம் அத்தனை மல்யுத்த வீரர்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. நாங்கள் கூட சென்னையில் போராட்டம் பண்ணோம். எத்தனை மாதங்களாக எத்தனை வருஷங்களாக அந்த விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஏன் போராட்டம் பண்ணோன்னா, அந்த இஷ்யூ நடந்தது. திருப்பி கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்கிறோம். கவர்மெண்ட்டு ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண மாட்டேங்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குதுங்கிறதுனால போராட்டம் பண்ணணும். போராட்டம்ங்கிறது எதுக்காக பண்ணணும்? ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஆளுங்கட்சி சரியான நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். அது எடுத்துச்சுன்னா ஆளுங்கட்சிக்கு துணை நிற்கணும். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அது சரியாக எடுத்துச்சு அப்படிங்கும்போது துணை தான் நிற்கணும். அது ஒன்றுமே பண்ணலைங்கும்போது தான் நம்ம போராட்டத்தை நோக்கி போடும். பட் இவங்க புகார் அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரில் உடனடியாக நடவடிக்கை எல்லாமே எடுத்து 1-2 நாளில் கைதே நடந்து விசாரணை எல்லாமே நடந்துட்டுருக்கு. தீவிரமாக விசாரணை நடந்துட்டுருக்கு. அது எதுவும் ரகசியமாகவும் நடக்கலை. அது பற்றின அப்டேட்ஸும் வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் சொல்கிறாங்கன்னா, இந்த குற்றவாளியை நாங்கள் கைது பண்ண பிறகும் இவர் கையில் எடுத்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த போராட்டத்துக்கான நோக்கம், இந்த போராட்டத்துக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவங்களுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இதை விட மோசமாக இந்திய சரித்திரத்தில் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அம்பேத்கர்னு பேரை சொல்கிறதே அவருக்கு உடம்பெரிச்சலாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்காக அவர் பாராளுமன்றத்தில் எல்லாருக்கும் முன்னாடியே அந்த மாதிரி பேசி அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பேக்ஃபயர் ஆயிடுச்சு. காங்கிரஸ் அதை மிகப்பெரிய அளவில் போராட்டம் எடுத்து பண்ணி தேசம் முழுக்க 2 காங்கிரஸ்காரர்கள் இறந்து போயிட்டாங்க. போலீஸ் அடித்து அஸ்ஸாம்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் நடக்க, காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடத்த, எல்லா மாவட்டங்கள்லேயும் பெரிய போராட்டம் நடத்த, பெரியாரிய இயக்கங்கள், தலித் இயக்கங்கள், அம்பேத்கரிய இயக்கங்கள் இவங்க எல்லாமே அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் அங்கே இங்கேன்னு சொல்லி அதை பற்றி பேச ஆரம்பிக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுக்கு திசை திருப்பறதுக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது அதை பிடிச்சிக்கிட்டு கடன்னு இவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. அந்த இஷ்யூவில் எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு. அரசாங்கம் சைட்லேருந்து அவங்க தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இவங்க தபதபான்னு அதை பிடிச்சிக்கிட்டு குதின்னு குதிக்கிறத பார்த்தா இவங்க பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தை அம்பேத்கர் இஷ்யூலேருந்து டிவியேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடைக்காம இவங்க பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல, ஆனா இப்ப பார்லிமெண்ட்ல நடந்த விவகாரம் இதுக்கும் போராட்டம்ங்கிறது தேவைதானே? பாஜக அரசாங்கம் மணிப்பூர் இஷ்யூவாக இருக்கட்டும், பில்கிஸ் பானுவாக இருக்கட்டும், எந்த ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட இஷ்யூலையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பாஜக மாநிலம் ஆளக்கூடிய இதுல அங்கே போய் போராட்டம் பண்ணலாமே. அங்கே அவ்வளோ மோசமான விஷயங்கள் பெண்களுக்கு நடந்துட்டுருக்கு.
அதுக்கு வந்து அந்த அரசாங்கம், அதாவது பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் இந்தியா முழுக்க நடக்கிறது, உலக முழுக்க நடக்கிறது. அப்போது அதில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதா இல்லையா, அது மட்டும்தான். சரியான நடவடிக்கைகளை விரைவாக எடுக்கிறதா இல்லையா, அவ்வளோதான். இப்போது வந்து நிர்பயா கேஸ் எடுத்துக்கோ. நிர்பயா கேஸு டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சியில் நடக்குது. அது நடந்து 3 நாளில் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. 3 நாளில் அரெஸ்ட் பண்ணாங்க. எல்லா ஆதாரங்களையும் வந்து சேகரித்து அதை பத்திரப்படுத்தி அதை கரெக்டான சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போயிட்டு குற்றம் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இங்கேயுமே அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இதை பண்ணுறீங்க? அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்ன? அந்த பொண்ணுக்கு வந்து அநியாயமாக அந்த பெண்ணுக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம், மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ அதை வந்து நடந்ததை நம்ம மாற்ற முடியாது. இப்போ அதுக்கான நடவடிக்கைகளில் தான் அரசாங்கம் வந்து பண்ணணும். அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? வள்ளுவர் கோட்டத்தில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இவங்க எல்லாமே போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்புறது, இவர் என்னமோ வினோதமாக வந்து இப்படி ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு இவர் வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறது, செருப்பு போட மாட்டேன், பேண்ட் போட மாட்டேன்னு ஏதோ ஒன்று வந்து இவர் பண்ணிகிட்ருக்கிறது, இது எல்லாமே வந்து தேவைன்னா நீங்கள் தாராளமாக போராட்டம் பண்ணுங்கள் சார், நான் வந்து உங்கள் கூட போராட்டம் பண்ணுறேன். இல்லை, இது வந்து ஒரு அகிம்சை வழியில ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி உங்க விஷயத்த வந்து ஐயோ எப்பேற்பட்ட காந்தியவாதிகள். வந்து திமுக ஆட்சி நகர வரைக்கும் விலகிற வரைக்கும் ஆட்சியில இருந்து போற வரைக்கும் வந்து நான் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்றாரு. அறுபடை வீடுக்கும் போயிட்டு நான் முறையிட போற முருகன் கிட்ட அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கிறேன். இல்லை, இதெல்லாம் வந்து என்ன எப்படி பார்க்குறதுனே தெரியல. மதம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் சூழ்ச்சி. அந்த மதம் அப்படிங்கிற விஷயத்தையே மக்களை அரசியல் படுத்த விடாமல் டீவியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த மதத்தில் இருந்து விலகி மதச்சார்பில்லாமல் மக்கள் பிரச்சனையை மக்கள் பிரச்சனையாக பார்த்து சுதந்திரம், சமத்துவம் இதற்காக முன்னெடுக்கணுங்கிறது தான் அரசியலே. இதை விட்டுட்டு நீ கடவுள்கிட்ட முறையிடுறதுக்கு எல்லாருமே அதானே பண்ணிகிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு மனிதர் கூட வந்து கடவுள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டுமே கடவுள்கிட்ட முறையிடுறேன் அப்படின்னு சொல்லி முறையிட்டு இருக்கார். அப்போது அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டு நீங்கள் திருப்பி கடவுள்கிட்ட போய் முறையிடுறேன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இது வெறும் அந்த இந்துத்துவத்தை வளர்த்து மக்களை திருப்பி வந்து அந்த மதத்துக்குள்ளே போட்டு அவங்கள போட்டு குழப்புன்னு குழப்புறதுக்கான ஒரு வழிதானே ஒழிய இவங்க பெண்களுக்கான ஒரு தீர்வு கிடையாது. அவரே என்ன சொல்றாருன்னா, இது வந்து என்ன நீங்க முருகர் கோயிலுக்கு எல்லாம் போறேன் அப்படிங்கிற மாதிரி 6 படி வீடுக்கும் போயிட்டு முறையிட போறேன்னு சொல்றீங்களே, இது என்ன ஆன்மீகமா அரசியலான்னு கேட்கும் பொழுது ஆன்மீக அரசியலா அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஆமா, அது ஆன்மீக அரசியல் தான் சொல்லி அவரே ஒத்துக்கிறாரு. அதான் அது என்ன ஆன்மீக அரசியல் எனக்கு புரியல. அப்போ வீட்டில் போய் உட்காந்துக்கோங்க சார். இப்படி ஒவ்வொரு கோயிலாக போய் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் போய் கோயிலில் போய் இது பண்ணிடுங்க. தயவு செஞ்சு பதவி விலகிடுங்க. உங்கள் மேலே உட்காந்துருக்காரு இல்லையா மோடி, அவரையும் பதவி விலகிடுங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாமியே கும்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு எதுக்கு அரசியல்? எதுக்கு உங்கள் மோடி வந்து பிரதமராக உட்காந்துருக்காரு பின்ன? இல்லையா? அரசியலே வேணாமே சார். நீங்கள் வந்து சாமி தான் கும்பிட போகிறீங்க கடைசியில் எல்லா பிரச்சனைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அரசியலை விட்டு விலகிருங்க. அவங்க பிரதமரை வந்து விலகிட சொல்லுங்கள். இல்லை, இங்கே வந்து நல்லதே பேச முடிய மாட்டேங்குது, எதுவுமே செய்யவே முடிய மாட்டேங்குது, இந்த அரசாங்கம் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் சொல்கிறாரு. அது உண்மை இல்லை இல்லையா? அப்படியெல்லாம் உண்மை இல்லையே. இப்போ வந்து பிரச்சனை வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா பரவாயில்ல, பொய் தானே சொல்கிறீங்க. நடவடிக்கை எடுத்து தானே இருக்குது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால், நான் வந்து எவ்வளவோ வாட்டி வந்து திமுக அரசுக்கு எதிராகவே பேசியிருக்கிறேன். இப்போ அதுக்கான பதிவுகளை வந்து செய்திருக்கோம். திமுக அரசுக்கு எதிராக வந்து காங்கிரஸ் வந்து நீலகிரி மாவட்டத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொல்லி போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள். அது எப்படி 1000 மனுக்கள் கொடுத்து அந்த இடத்துல இது நடந்துச்சு, இது நடக்கலை, இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த விக்டிம்ஸ் எல்லாம் சேர்த்து பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அந்த இஷ்யூவை வச்சு நாங்கள் பண்ணுறோம். அது முறைப்படி பல மனுக்கள் கொடுத்து நடக்கலைங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நாங்கள் பண்ணுறோம். அது நாங்களே தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் பண்ணுறது தான் அரசியல். நாங்கள் பண்ணுறது அரசியல் கிடையாது, மக்களுக்கான ஒரு விஷயம். அண்ட் இது வந்து சரியான அரசியல் அப்படின்னு சொன்னோம். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஏமாத்தும் அரசியல் கிடையாது. மக்களுக்காக போராடணும், அது வந்து சரியான அரசியலுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை நீங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக நீங்களே 1008 விஷயம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் காயத்ரி ரகுராம் மேடத்தை கேளுங்க, உங்கள் கட்சி என்ன லட்சணத்தில் என்ன பண்ணியிருக்குன்னு கேளுங்க. உங்களுடைய ராகவன் சார் என்ன பண்ணார் அப்படின்னு கேளுங்க. உங்களுடைய கவர்னர் வந்து எப்படி வந்து ஒரு பெண் பத்திரிகையாளரோட கன்னத்தை தடவுனாரு அப்படின்னு சொல்லி கேளுங்க.
பேரே பாலியல் ஜல்சா பார்ட்டி அப்படின்னு நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழக மக்கள் உங்களுக்கு வச்சுருக்கிற பேர் பாலியல் ஜல்சா பார்ட்டி தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்துக்கிட்டு நீங்களே வந்து பெண்களுக்கு எதிராக அவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிரதமர் வந்து மணிப்பூரில் அவ்வளோ மோசமான பெண்களுக்கான நிகழ்வுக்கு பிறகும் இன்று வரை ஒரு நாள் கூட போய் எட்டி பார்க்காம வந்து இருந்துட்டுருக்காரு. இல்லை, இங்கே வந்து இந்த பிரச்சனையில் இப்போ அந்த குற்றவாளி வந்து திமுகவை சேர்ந்தவர் சொல்லி தான் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து அவங்களே கூட பதிவுலாயிடுறாங்க. இல்ல திமுக சார்ந்தவரா இல்லையா அப்படிங்கறது தெரியல, இருக்குன்றாங்க இல்லங்கிறாங்க. இல்ல திமுக ஆட்சி திமுகவை சேர்ந்தவராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி திமுக காரனே இருந்தா கூட கைது பண்ணியிருக்காங்களே, அப்புறம் ஏன் நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க? நீங்கள் பிரிட்ஜ் பூஷன் மாதிரி உங்கள் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக பெண்ணை என்ன பண்ணாலும் பாதுகாக்கிற விஷயங்களாக நடக்குது இல்லை இல்லையா? அவரையுமே கைது பண்ணி விசாரணை பண்ணி எல்லாமே பண்ண தானே பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ இவருடைய இந்த முடிவுங்கிறது வந்து ரொம்ப தவறானது, கேள்விக்கு உள்ளாகுது, மாதிரியான விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரியான அரசியலில் இருந்து மக்களை திசை திருப்புறதுக்கான ஒரு வேலையை தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நான் பார்க்குறது வந்து அம்பேத்கருக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டு தான் இவங்களுடைய நிலைப்பாடு. அப்போ கூட என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு எதுல அரசியல் பண்ணணுங்கிறதே தெரியல, கையில கிடைச்சதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதுதான் அவங்க பிளானே, அதுதான் அவங்க மாடலே அப்படின்னு சொல்றேன். கடவுளை வச்சு அரசியல் பண்றது, பொய்யா சொல்லி அரசியல் பண்றது. ஒருத்தர் வந்து படம் நல்லா வரைவார், ஒருத்தர் நல்லா பேசுவார், ஒருத்தர் நல்லா பாடுவார். பிஜேபியோட கலை என்ன? கலவரம் பண்ணுறது தானே அவங்களுடைய கலை. பொய் சொல்கிறது, புரட்டு சொல்கிறது, புரளியை கிளப்பி விடுறது, பொய்யா எதையாவது சொல்லி அதை வச்சு கலவரம் பண்ணுறது தானே அவங்களுடைய கலை. நீங்கள் இந்தியா முழுக்க எடுத்து பாருங்கள், எத்தனை கலவரங்கள் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கலவரங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு பொய், ஏதாவது ஒரு புரட்டு வந்து இருக்கும். அது வந்து இந்த மாணவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைங்கிறது உண்மைதான், அதை எதிர்த்து இவர் வந்து போராடுறாரு. ஆமா, பட் இவருடைய பொய் என்ன அப்படின்னு சொன்னா, அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணாம இருக்கிறது தானே இவருடைய பொய் இல்லையா? இப்போ அரசு வந்து நடவடிக்கையே எடுக்காத மாதிரி இவர் போராட்டம் பண்றது தானே இவருடைய பொய். எல்லாம் சரியான திசையில தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த பெண்ணை விசாரிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரையுமே விசாரிச்சிட்டு இருக்காங்க. விஷயங்கள் வந்து சரியாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து அப்படிலாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்கள் வந்து போராட்டத்தை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வீண் பழி, ஒரு பொய்யான ஒரு விஷயமா தானே இருக்குது. இப்போ லண்டன் போயிட்டு வந்து நீங்கள் இதை தான் வந்து கற்றுக்கிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. அதை அதுதான் சார் எனக்கும் புரியல. அதாவது எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் ஐஏஎம் மேலே மரியாதை இருந்தது, கொஞ்சம் நெஞ்சம் ஐபிஎஸ் மேலே மரியாதை இருந்தது, வெளிநாட்டு கல்வி மேலே கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு. இவர் வந்து இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பயங்கர காமெடியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியல. அரசியலில் ஒரு மேற்படிப்பு படிக்கிறீங்க, ஆக்ஸ்போர்டில் போய் படித்தேன்னு சொல்லி சொல்கிறீங்க, இப்படிலாம் அங்கே போய் இந்த மாதிரி சாமியை கும்பிடணும்னு தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இருக்கலாம் சார், அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பஞ்சு சாட்டையில் அடிச்சுக்கிட்டா வலிக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ என்னவோ, அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். திமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவருக்கு ஏதாவது வேண்டுதல் ஏதாவது இருந்திருக்கும் முன்னாடியே, ஆனால் ஏன் வீட்டுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாரு எனக்கு புரியல. அதாவது இவ்வளோ மோசமான அரசியல் டிஸ்கஷன்ஸ்லாம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் நடக்குது அப்படிங்கிறதே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்பேற்பட்ட நாடு நம்ம நாடு, எப்பேற்பட்ட உண்ணாவிரதங்கள், எப்பேற்பட்ட போராட்டங்கள், எப்பேற்பட்ட சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் வந்த நாடு. சும்மா நம்ம வந்து என்ன மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் பாருங்களேன். ஒரு பெண்ணுக்கு ஒரு நிர்பயா கேஸில் ஒன்று நடந்தப்போ அந்த வழக்கில் அந்த குற்றவாளி மேலே சரியாக குற்றம் சுமத்த முடியாத ஒரு கேப் இருக்குது, ஒரு டெக்னிக்கல் கேப் இருக்குது. வன்புணர்வு என்றால் என்ன அப்படிங்கிற டெஃபினிஷனில் சட்டத்தில் ஒரு கேப் இருக்குது. அப்போ உடனே காங்கிரஸ் அரசாங்கம் அந்த சட்ட திருத்தத்தை செய்து அந்த சட்டத்தின் வாயிலாக வந்து நடவடிக்கை எடுத்து குற்றம் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி இருந்த ஒரு நாட்டில் இப்படி வந்து சும்மா வெத்தா வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறேன், நான் கடவுள்கிட்ட போய் முறையிடுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படின்னே புரியலை எனக்கு.
இப்போ இந்த விஷயத்துல வந்து இப்போ போராட்டம் பண்றது அப்படின்னா வந்து அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் வந்து போராட்டம் பண்றாங்க. இந்த பிரஸ் கிட் எல்லாம் பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் வந்து பதவி விலகணும், அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த பிரச்சனைக்கு அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் மீண்டும் முன் வச்சுட்டு இருக்காங்க. நாங்க முன் வச்சிட்டு இருக்கோம் சார். ஹோம் மினிஸ்டர் வந்து அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசினதுக்காக பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயத்துக்கு போக சொல்லுங்க. அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாதுல்ல. இப்ப இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அவங்க இங்க போராடிட்டு இருக்காங்க. எப்போ பதவி விலகணும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து உண்மையே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்க நாங்களே போராட்டம் பண்றோம். பட் நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்காங்க. பட் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டாரா? மேலும் மேலும் பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு? ஏஐ மூலமாக நான் சொன்னதை வந்து காங்கிரஸ் வந்து திருச்சி சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாராளுமன்றத்தில் எல்லாருக்கும் பொதுவாக அவர் சொல்கிறாரு, அது வந்து லைவாக டிவியில் போகுது. இதில் எங்கே காங்கிரஸ் வந்து ஏஐ மூலமாக திருச்சி மாற்றி சொல்லிச்சு? பொய் பொய் பொய். அதாவது ஒரு ஹோம் மினிஸ்டர், நீங்கள் அமித்ஷா பொய் சொல்லுவீங்க, ரைட்டு. ஹோம் மினிஸ்டருங்கிற பதவியை மதிச்சாவது அந்த பொய்யெல்லாம் கொஞ்சம் குறைக்கவா செய்யலாம்ல? அதே மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு பிரதமருங்கிற பதவி பார்க்காம, ஹோம் மினிஸ்டருங்கிற பதவி பார்க்காம, அதே மாதிரி பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலாம் என்ன நியாயம்? ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு கேஸ்க்கு இவ்வளோ தூரம் நாடே கொந்தளிச்சு குரல் கொடுத்த பிறகும் கூட நீங்கள் பதவி விலகாமல் நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. இல்ல இங்க வந்து இப்ப அரசியல் கட்சிகள் வந்து போராட்டம் பண்றாங்க, சரி இதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னு ஒரு பக்கம். சரியான விஷயம் தானே சார். உங்களுக்கு கான்ஸ்டியூஷனை எழுதினவரை வந்து நீங்க பேரை வந்து பாராளுமன்றத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. வேற யார் பேரை சொல்லணும் பாராளுமன்றத்தில்? இவர் வந்து திருப்பி வந்து கோயில், ராமர், கிருஷ்ணர்னு சொல்லி சாமி பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார் இங்கே இவர் வந்து நான் வந்து கோயிலுக்கு போறேன் அப்படிங்கிறாரு. அந்த பக்கம் அவர் வந்து சாமி பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களோட பேட்டர்ன் வந்து ஒன்று தான் சார். அந்த 2000 வருஷமாக அந்த சாமி பேரை சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்கல்ல, சாமி பேரை சொல்லி பொழைச்ச கும்பல், அந்த கும்பல் திரும்பி ஏங்குது. இந்த மக்கள்லாம் சாமி பேரை சொல்லி ஏமாற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாமி பேரை சொல்லி திரும்பவும் இந்த மக்களை ஏமாத்திர முடியாதா? இவங்க திருப்பி ஜனநாயகம்ன்றாங்க, சமத்துவன்றாங்க, அம்பேத்கர்ன்றாங்க, புரட்சின்றாங்க, உரிமைன்னெல்லாம் பேசுகிறாங்களே. இந்த மக்கள் என்ன எல்லாரும் கல்வி கற்று இந்த அளவுக்கு வந்துட்டாங்களே, இவங்களை திருப்பி எப்படி முட்டாளாக்குறது? திருப்பி எப்படி வந்து அந்த சாமி சாமி அப்படிங்கிற பேரை வச்சு ஏமாத்துறது? எப்படியாவது மீண்டும் தள்ளிட முடியாதா? எப்படியாவது மீண்டும் வந்து 200-300 வருஷத்துக்கு முன்னாடி போயிட முடியாதா? இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து அம்பேத்கர் அவர்களால் சமம்னு எழுதினதுக்கு பதிலாக மீண்டும் வந்து ஒரு பிராமணரை வைத்து ஒரு மனுஸ்மிருதியை எழுதி அதை அரசியலமைப்பு சட்டமாக மாற்றிட முடியாதா அப்படிங்கிற ஏக்கத்தில் இவங்கெல்லாம் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்தா வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படியெல்லாம் செய்கிற மாதிரி இல்லை, எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. பட் இவங்க பண்ணுறதை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பிரியங்கா காந்தி அவர்கள் சொன்னது போல் விரக்தியின் உச்சத்தில் வந்து இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்லா தெரியுது. ஒரே டோன் அப்படின்னாலும் ஒரே பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு இப்போ இவங்க குரல் கொடுத்தா ஆகணும். இவங்க இங்க இருக்கிறாங்க, இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க குரல் கொடுங்க. ஏன்னா இப்ப கட்சி அரசியல் கட்சிகள் சரி, இந்த மாநிலத்துல இல்ல, இந்த மாநிலத்துல வந்து இவங்க கட்சியில இருந்தே அவ்வளவு பாலியல் புகார்கள் வந்திருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுங்க நீங்க கட்சிக்குள்ளேயே. அல்லது இந்த மாநிலத்துல இன்னுமே வந்து சாதி கொலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது. நீங்கள் சாதியை தானே தூக்கி பிடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் என்றைக்கு வந்து சாதி இல்லாத சமூகம் வேணும், என்றைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து திரும்ப திரும்ப மதத்தையும் சாதியும் தானே நீங்கள் தூக்கி பிடிச்சிட்ருக்கீங்க. மதமும் சாதியும் தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப மதம் சாதி அதையே தானே நீங்கள் திருப்பி பிரச்சனையை இன்னும் நீங்கள் கிளப்பிக்கிட்டு தானே இருக்கீங்க. அதாவது இங்கே வந்து சாதி அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இந்தியா முழுக்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஜோதிமணி அக்காவும் நாங்கள் எல்லாரும் வந்து ஒரே சமூகம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நாங்கள்லாம் ஒரே ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன ஒரு பேச்சா? ஒரு அரசியல்வாதி, ஒரு ஐபிஎஸ் படித்த, கான்ஸ்டியூஷனை எத்தனை வாட்டி படித்தாரு ஐபிஎஸ்ல, அவங்க பேசுகிற பேச்சான்னு எனக்கு தெரியல. ஜோதிமணி மேடம் வீட்டுக்கு யார் போனாலும் சாப்பிடலாம், ஓகேவா?
எல்லாரு கூடயும் உட்காந்து சாப்பிடுவாங்க, எங்கனாலும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எம்பி, எங்களுடைய பெருமைக்குரிய ஒரு எம்பி. அவங்கள போய் திருப்பி ஒரு சாதி கூட்டுக்குள்ள அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதெல்லாம் எந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு எண்ணம் தெரியும். எது வேணால் இருக்கட்டும் சார், பட் அவர் சொல்லக்கூடிய கான்டெக்ஸ்ட் என்ன, அவர் சொல்லக்கூடிய கான்டெக்ஸ்ட் என்ன, எவ்வளோ மோசமான ஒரு கான்டெக்ஸ்டில் வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு வந்து சாதி மதத்தை வைத்து, ஆணாதிக்கத்தை வைத்து அரசியல் பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இவங்களுக்கு அரசியல்னே ஒன்று கிடையாது சார். மக்கள் வந்து பட்டினியில் இருக்காங்க, பசியில் இருக்காங்க, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்காக அவங்க என்றைக்கு போராடி இருக்காங்க? அவங்க மீண்டும் மீண்டும் எப்படியாவது மக்களை வந்து சாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் ஆணாதிக்கத்துக்குள்ளேயும் அடைச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க. உங்களுடைய நேரத்தும் கருத்துக்களுக்கு நன்றி. தேங்க்யூ.